எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனாலே ஒரு புடி சோறு எக்ஸ்ட்ராவாக உள்ளே போகும். ரீசெண்டாக ஷேர் பண்ண வீடியோக்கு நல்ல வியூஸ் போச்சுங்க. அதில் நிறைய கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ஓவர் கொடுங்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். சட்டியில் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 10 பல் பூண்டு, 5 பச்சை மிளகா, 10 காஷ்மீரி மிளகா, 2 பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கோங்க. 3 பெரிய தக்காளி பழம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து குழைவாக வதக்கிக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 பெரிய ஸ்பூனில் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கி எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. அதே கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காவை கலர் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போதான் இந்த குழம்பு டேஸ்டியாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன், அதையுமே இது கூட சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியுமே சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சோறு கூட சர்வ் பண்ணி பாருங்க, அட்டகாசமா இருக்கும்.